இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ராகவா, மாலை மரியாதைலாம் பயங்கரமா இருக்கு. என்ன எப்படி கேக்குறீங்க? என் அண்ணனுக்கு அப்புறம் ராகவன் தானே எங்க குடும்பத்தோட அடையாளம். மாலை மரியாதை எல்லாம் முதல்ல அவனுக்கு தானே செய்யணும். அதெல்லாம் சரிதான். மாறன் தம்பி கடை ஆரம்பிச்சிருக்காராம். இவரு இன்னும் அப்படியே தான் இருக்காராமே. என்ன ராகவா, உன்னை விட இளையவன் கடைக்குட்டி, அவனை முன்னாடி போக விட்டு கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. வள்ளி டெக்ஸ்டைல் சார்பாக மாறன் 5000 ரூபாய் கோயிலுக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளார். அடேங்கப்பா, கடைக்குட்டி நன்கொடையெல்லாம் கொடுத்துருக்கான் போல. புள்ளனா இப்படிதாயா இருக்கணும். நல்லா வளர்த்துருக்க ராமச்சந்திரா. அடுத்து கண்மணி டெக்ஸ்டைல் சார்பாக ராகவன் 10000 ரூபாய் கோயிலுக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளார். ராகவா, என்ன தனியா கடை ஆரம்பிச்சிருக்கியா? அண்ணே, நீங்க ஊர்ல இருக்கிறவரு, சென்னையில எங்க குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்ல. எதுக்குண்ணே எவனோ சொல்ற ஒரு கதையை கேட்டுக்கிட்டு இப்படி சம்பந்தம் இல்லாம கொளுத்தி போட்டுட்டு இருக்கீங்க? கொளுத்தி போடுறது அவர் கைவந்த கலையாச்சே இல்லனே. இல்லப்பா, நான் இப்ப என்ன தப்பா கேட்டேன்? ராகவன் கடை ஆரம்பிச்சு எனக்கு தெரியாதுப்பா. நான் என்ன இப்ப யதார்த்தமா தானே கேட்டேன். அதுக்கு போய் இப்படி எகிரிட்டு வரீங்க. சும்மா சொல்லக்கூடாது ராகவா. நீ தனியா கடை போட்டு மட்டும் இல்லாம தம்பியை விட நீ அதிகமா நன்கொடை கொடுத்துருக்கியப்பா. நீ நல்லா சம்பாதிக்கிற போல. ராகவா, ஊர்ல உங்க குடும்பத்துக்குள்ள கோளாறு, உங்க அப்பா எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறாருன்னு ஊருக்குள்ள என்னென்னமோ பேசுறாங்கயா. அத்தனை பேர் வாயும் ஒரே ஒரு நன்கொடையை கொடுத்து அடைச்சிட்டேயா. என்ன ராகவா, பரவாயில்லப்பா. ராமச்சந்திரன் பேரை காப்பாத்திர போல இருக்க. இப்படிதான் என் வாரிசு நான் வளரணும். அப்பா நிழல்ல இருக்கிறத விட தனியா போய் உனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கின பாரு. அதான் பெத்தவங்களுக்கு பெருமை. நம்பிக்கை வந்துருச்சியா. நீ ராமச்சந்திரன் பேரை காப்பாத்திருவியா?